தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சொந்த தொகுதியிலேயே தோல்வி அடைவார் கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கருத்து கணிப்பு வேலைகள் மிகவும் சுறுசுறுப்பாக நடக்கின்றன. உண்மையிலேயே கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சும்மா அடிச்சு விட்டுறது. அவருக்கு 51%, இவருக்கு 20%, அவருக்கு 1% அப்படின்ட்டு அடித்து விடுறது. கருத்து கணிப்பு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் 100 பேரை குறைந்தது ஒரு 100 பேரை சந்திச்சாவது கருத்து கணிப்பு நடத்தணும். இல்லாட்டா 1000 பேரையாவது சந்தித்து கருத்து கணிப்பு நடத்தணும். அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. ஆனால் மும்பையில் இருக்கிற ஒரு நிறுவனம் மும்பையில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கருத்து கணிப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. அவங்க கருத்து கணிப்பு நடத்தினதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டாங்களா? கிடையாது. ஆனால் அடித்து விட்றது. அவருக்கு 50%, அவருக்கு 40% ஆதரவு, அவர் அத்தனை சீட்டு பிடிப்பார், இவர் இத்தனை சீட்டு பிடிப்பார், இவர் டெபாசிட் இழப்பாப்பில், இவர் நூலிலையில் தோற்பாப்பில், இவர் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாப்பில் அப்படின்னு அங்கே உட்காந்துக்கிட்டு அடித்து விடுறது. ஏன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி அடித்து விட்றாங்க. இதே மாதிரி தான் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. சத்தியம் டிவி கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு. அந்த டிவி கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தான் போட்டியிடுகிற சொந்த தொகுதியிலேயே அவர் தோல்வி அடைவார் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தோல்வி அடைஞ்சால் மட்டும் போதாது, அந்த தொகுதியில் அவர் டெபாசிட் இழப்பார் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் ஜீரணிக்க முடியாத ஒன்று. இன்னும் பல கருத்து கணிப்புகள் வரும். அவர் விஜய் 5000 மட்டும் கூட வாங்க மாட்டாப்புல அப்படின்னு வரும். இன்னொரு கருத்து கணிப்பு போடுவான், விஜய் ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றின்னு சொல்லி போடுவான். அதனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய். இவையெல்லாம் கருத்து திணிப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய மனதில் இப்பொழுதே பதிய வைப்பதற்காக விஜய் தோல்வி, விஜய் தோற்பார், விஜய் ஜெயிக்க மாட்டார், விஜய் அரசியலில் தேர மாட்டார் அப்படின்னு சொல்லி இப்போமே மக்களுடைய மனதில் பதிய வைப்பதற்கான முயற்சிகள். ஆக இது விஜய்க்கு மட்டும் கிடையாது, மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இந்த கருத்து கணிப்புகள் இந்த மாதிரி தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் இந்த கருத்து கணிப்புகளை யாருமே நம்ப வேண்டாம். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்.